السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. ما بعد. மிஃப்தாஹ் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 91ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்ளுவோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இங்கே QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேரக்கூடிய இன்னும் முந்தி செல்லுகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 91ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது இந்த கிதாபினுடைய பாடங்களினுடைய வரிசையிலே அத்தர்சுல் ஹாதி வஸ்ஸலாசூன், அதாவது 31வது பாடம். இந்த 31வது பாடத்தினுடைய துவக்கத்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதான் ஹதீசுகளில் அரபு இலக்கணம் என்ற தலைப்பின் முதல் பகுதி. இந்த தலைப்பை நாம் போடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கடந்த 30வது பாடத்திலும் சரி, இந்த 31வது பாடத்திலும் சரி, முசன்னிஃப் அவர்கள் ஹதீசுகளை உதாரணங்களாக கொண்டு வந்து தராங்க. எதுக்கு அப்படின்னா, ஹதீசுகளில் இருக்கக்கூடிய நஹவு சட்டங்களை நாம விளங்கணுங்கிறதுக்காக. ஏன் ஹதீசுகளை கொண்டு வராங்கன்னா, நம்ம பொதுவா அரபு மொழியை நாம் படிப்பதற்கு காரணமே என்னதான், அரபு மொழியை படிப்பது குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அமல் செய்யத்தான். அந்த நோக்கத்திற்காக தான் முசன்னிஃப் அவர்கள் அந்த உதாரணத்தையே நமக்கு கொண்டு வந்து, ஹதீசுகளையே உதாரணமாக கொண்டு வந்து நமக்கு அரபினுடைய இலக்கண சட்டங்களை நாம விளங்கி கொள்ள வேண்டும். நோக்கமான ஹதீஸிலிருந்தே விளங்கணுங்கிறதுக்காக அதை உதாரணங்களாக கொண்டு வந்து தருகிறார்கள். இதனுடைய இன்னொரு நோக்கம் என்னன்னா, நமக்கு அரபு சட்டங்களை, நஹவினுடைய சட்டங்களை நாம விளங்குறதோடு மட்டுமில்லாமல் நம்மளால எதுவும் சாத்தியமாகுதுன்னா ஹதீஸுகளை நம்மளால படிக்க முடியுது. நிறைய ஹதீஸுகள் நமக்கு பாடம் தரக்கூடிய படிப்பினையான நிறைய ஹதீஸுகள் இங்க சொல்லித்தராங்க. அப்போ ஹதீஸுகளையும் படித்து விளங்கின மாதிரி ஆகும், நஹவினுடைய சட்டங்களையும் அதிலிருந்து நம்ம விளங்குனது போல ஆகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படிப்பதை விளங்கி அமல் செய்ய அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தருவானாக. வாங்க நாம கிதாபிற்கு உள்ளே சென்று இந்த 31வது பாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், ஒரு சிறிய விளக்கம், அதே போன்று தர்கீப் இஅராபை நாம பார்ப்போம். வாங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சுல் ஹாதி வஸ்ஸலாசூன். இன்றைய பாடத்தினுடைய துவக்கம் இந்த 31வது பாடம். இந்த பாடத்தினுடைய கிதாபினுடைய வரிசையில் 31வது பாடம். 31வது பாடமாகிறது மினல் ஹதீஸி ஷரீஃபி. சிறப்பான ஹதீஸில் இருந்தும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த ஹதீஸில் இருந்தும் உள்ளதாக இருக்கும். அப்ப என்றும் வைக்கலாம். அல்லது மினல் ஹதீஸி ஷரீஃபி, சங்கையான சிறப்பான ஹதீஸிலிருந்தும் உள்ளதாக இருக்கும் பின்வரக்கூடிய இந்த ஹதீஸுகளாக இருந்தும் வைக்கலாம். நம்ம எப்படி அர்த்தம் வைக்கிறோமோ அதை பொறுத்து. சிவபா இந்த 31வது பாடம் எப்படின்னா, ஹதீஸுகளை குறிப்பிட்டு அதிலே உண்டான தர்கீப் இஅராபு பொருள் விளக்கத்தை நாம பார்க்க இருக்கிறோம். அந்த வரிசையில முதல் ஹதீஸான இதை நாம பார்க்க இருக்கிறது அஹப்புல் அமாலி இலல்லாஹி அல் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புகுது ஃபில்லாஹ் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இந்த ஹதீஸை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இது போன்ற நிறைய இமாம்கள் அறிவிச்சிருக்கிறாங்க.
ஹசனான ஹதீஸ் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் ஷரீஃப் என்ன விஷயத்தை சொல்ல வருது அப்படின்னா, அல்லாஹ்க்கு பிடித்தமான அமல் இந்த ஹதீஸை குறித்து எப்படி அறிவிக்கப்படுதுன்னா, சஹாபிகள் அறிவிக்கிறாங்க, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில வந்து அததுரூன ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ரொம்ப பிடித்தமான அமல் செயல் எது தெரியுமா, அறிவீர்களா என்று கேட்டாங்க. அப்ப எங்கள்ல ஒரு ஆளு தொழுக ஜக்காத்துன்னு சொன்ன உடனே, இன்னும் ஒரு சில பேர் ஜிஹாத் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறது என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக பதில் சொன்னாங்க, இன்ன அஹப்பல் அமாலி இலல்லாஹி அல் ஹுப்பு ஃபில்லாஹி வல் புகுது ஃபில்லாஹ் என்ற இந்த ஹதீஸ் ஷரீஃபை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலாக கொடுத்தாங்க என்பதாகவும் இந்த ஹதீஸ் இப்படியும் அறிவிக்கப்படுது. அப்ப இந்த ஹதீஸிற்கு உண்டான பொருள் என்ன பாருங்க. அஹப்புல் அமாலி இலல்லாஹி, அல்லாஹுவின் பக்கம் அமல்களில் மிக பிரியமானதாகிறது. அப்ப அமல்களில் அல்லாஹுவின் பக்கம் மிக பிரியமானதாகிறது. அமல்னா செயல்கள், செயல்களில் அல்லாஹுவின் பக்கம் மிக பிரியமானதாகிறது. அல் ஹுப்பு ஃபில்லா, அல்லாஹுவின் விஷயத்திலே பிரியம் கொள்வதாக இருக்கும். பல் புகுது ஃபில்லாஹி, இன்னும் அல்லாஹுவின் விஷயத்திலே வெறுப்பு கொள்வதாக இருக்கும். அப்ப அல்லாஹுவிற்காக ஒரு காரியத்தையோ ஒரு நபரையோ பிரியப்படுவதும், அல்லாஹுவிற்காக வேண்டி ஒரு காரியத்தையோ ஒரு நபரையோ வெறுப்பதும் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய உறவுகள், நெருங்கிய சொந்தங்கள், பந்தங்கள் என்னவா இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட ரீதியில நமக்கான ரொம்ப நேசமானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அவங்கள வெறுக்கிறோம். அதே சமயம் நமக்கு விரோதியா இருக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி அவங்கள நேசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு செயலை அல்லாஹ் ரொம்ப விரும்புறான். இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்படுதல், அல்லாஹ்விற்காக வேண்டி வெறுக்குதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒண்ணு, இவனோடு நம்ம சேர்றதுனால அல்லாஹுவை நினைவுபடுத்துவான் அப்படின்னு இருக்கும் பொழுது அவனை நம்ம பிரியப்படுறோம், சேருகிறோம், உறவு வைத்துக் கொள்கிறோம். இதுதான் அல் ஹுப்பு ஃபில்லா. அதே சமயம் இவனோடு சேர்றதுனால நம்ம அல்லாஹவை விட்டு திருப்பி விட்டுறான், பாவத்தின் பக்கம் நம்மளை தள்ளி விட்டுறான் அப்படிங்கிறதுனால ஒருவரை நம்ம வெறுக்கிறோம், ஒரு செயலை வெறுக்கிறோம், ஒரு இடத்தை வெறுக்கிறோம் அப்படின்னா இது அல்லாஹ்க்காக வெறுக்கிறது. இதற்கு பெயர் தான் என்னது, அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்றை நேசிப்பதும் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒன்றை வெறுப்பதும் என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு விளக்கம், நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறாங்க. உதாரணமே சஹாபிகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஏற்றதற்கு பிறகு பல சஹாபிகள் தங்களுடைய உறவுகளை தூக்கி போட்டாங்க. அதற்கு முன்பாக நேசித்து பழகி உறவாடி கொண்டிருந்த உறவுகளை தூக்கி போட்டாங்க. அல்லாஹ்க்காக வெறுத்தாங்க அவங்கள. அதே சமயம் எதிரியாக பார்த்து வந்தவர்களை எல்லாம் ஈமான் கொண்டு விட்டார்களே சொல்லி பிரியப்பட ஆரம்பிச்சாங்க. இது அல்லாஹ்வுக்காக பிரியப்படுறது. இதற்கும் பெயரும் அல் ஹுப்பு ஃபில்லா வல் புகுது ஃபில்லா என்பதாக விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்படி சுருங்க சொல்ல போனால், எந்த ஒரு செயலையோ எந்த ஒரு காரியத்தையோ எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு நபரையோ நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்படும் பொழுது, அதே சமயம் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயலையும் நபரையும் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுக்கிற பொழுது அந்த செயல் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, அதுதான் இந்த ஹதீஸினுடைய எனது பொருள், விளக்கமும் இதுதான். தர்கீபு பாருங்க. அஹப்பு என்பது என்னது, முபத்ததா முலாஃபு, அல் அமாலி என்பது முலாஃபு இலைஹி, இலா ஜாரு, அல்லாஹி மஜ்ரூரு, இலாவுடைய தாலுக்க எங்க வைக்கணும், அஹப்புல வைக்கணும். அல் ஹுப்பு என்பது அஹப்பு உடைய ஹபரு, ஃபீ ஜாரு, அல்லாஹி மஜ்ரூரு, ஃபீயுடைய தாலுக்கு ஹுப்புலையும் வைக்கலாம், அல்லது அல் ஹுப்பு ஃபீயுடைய தாலுக்கு அல் முஸ்தகிர்னு ஒரு சிஃபத்து போக்கப்பட்டிருக்கும். அல்லாஹுவிலே இருக்கக்கூடியதான, அல்லாஹுவின் விஷயத்தில் இருக்கக்கூடியதான நேசம், பிரியம் கொள்ளுதல். அப்ப அல் முஸ்தகிருங்கிற ஒன்ன தாலுக்கு உள்ள வச்சு அது அல் ஹுப்புடைய சிஃபத் ஆகும். இல்ல நம்ம ஃபீயுடைய தாலுக்கு ஹுப்புக்கே வைக்கவும் செய்யலாம். வாவ ஹர்ஃப அத்துஃபு, அல் புகுது மஅத்தூஃப், எங்க இந்த அல் ஹுப்புல அத்தஃப் செய்யப்படுகிறது. அப்ப ஃபீ ஜாரு அல்லாஹி மஜ்ரூரு, ஃபீ உடைய தாலுக்கு அதே மாதிரி புகுதுலையும் வைக்கலாம். அது இங்க முஸ்தகிருங்கிறத போக்கப்பட்டு நம்ம ஃபீ உடைய தாலுக்கை நாம வைக்கலாம். இப்ப அடுத்தபடியா பாருங்க. அஹப்பு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு, ரஃபஅ செய்த ஆமிலது மானவி. அதே மாதிரி அல் அமாலி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர் செய்யப்பட்டிருக்கக்கூடியதான
இஸ்மு. இலா என்பதோ சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல்லாஹு என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அல் அல் ஹுப்பு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஃபில்லாஹில ஃபி சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல்லாஹி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்துஃபு. அல் புகுது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. நல்ஹுப்புங்கிற அந்த ஹபரினுடைய ரஃபை செஞ்ச ஆமில் அது அஹப்புடைய மானவியான் ஆமில் தானும் சொல்லப்படுது. இல்ல அஹப்புங்கிறது தான் அமல் செய்து என்றும் சொல்லப்படுகிறது. முபத்ததாவே ஆமிலாகும் என்று ஒரு கருத்து இருக்கு. ஃபீ சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல்லாஹு என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்போ இந்த ஹதீஸினுடைய பொருள் விளக்கம் அதே போன்று தர்கீப் யாராபை நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்த ஹதீஸ் ஷரீஃப் பாருங்க. அல் ஹல்கு அயாலுல்லான்னு போட்டிருக்காங்க. ஹதீஸ் ஷரீஃபுகள்ல பார்த்தா ஐயாலுல்லா என்றுதான் வந்திருக்குது. ஐயால்னா குடும்பத்தார்கள்னு அர்த்தம். அதாவது தபரானி இமாம் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் ஷரீஃபை. இது போன்ற இமாம்கள் அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் தான் பைஹிகி இமாம் அறிவிக்கிறாங்க ஷுஅபுல் ஈமான்ல. சரி பாருங்க. அப்ப அல் அர்த்தம் என்னது? அல் ஹல்கு படைப்புகளாகிறது. ஐயாலுல்லா அச்சுப்பிழையாக ஐயால் வந்திருக்கலாம். ஐயால் தான் சரி. ஐயாலுல்லாஹி அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்களாக இருக்கிறார்கள். அல்லாஹுடைய அஹ்ல் அர்த்தம். ஐயால்னு என்னது? அஹ்ல், குடும்பங்களாக இருக்கிறார்கள். அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சி எப்படி வரும்னா ரெண்டு விதமான வார்த்தைகள் வருது. அஹப்புல் ஹல்கி இலைஹி அன்ஃபஉஹும் லிஅயாலிஹின் வரும். அல்லாஹ் படைப்புகள்ங்கிறது அல்லாஹ்வுடைய குடும்பம். அந்த குடும்பத்துல அல்லாஹ்க்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, யாரு தான் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறாங்களோ அவங்களத்தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வர ஹதீஸ் தான் இந்த ஹதீஸுடைய முழுமை. அப்படியும் இருக்குது. அதே சமயம் இன்னொரு ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னா, ஃபஅஹப்பு இயாலிஹி அல்தஃபுஹும் பிஅஹ்லிஹி. தன் குடும்பத்தார்களுக்கு அதிகமா இரக்கம் காட்டுகிறவரை தான் அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிக்கும் படைப்புகள்ல அப்படின்னு இருக்கு. அப்போ அல்லாஹுடைய குடும்பம் தான் படைப்புகள். அந்த படைப்புகள்ல அல்லாஹ்க்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா யார? அந்த படைப்புகளில் யார் தான் குடும்பத்துக்கு இரக்கம் காட்டி பிரயோஜனமா இருக்கிறாரோ அவரைத்தான் பிடிக்கும். அதான் அல் ஹல்கு படைப்புகள் ஆகிறது. இயாலுல்லாஹி அல்லாஹ்வினுடைய குடும்பமாக இருக்கிறார்கள். அல் ஹல்கு என்பது என்னது? முபத்ததா. இயாலு என்பது ஹபர் முலாஃபு. அல்லாஹ் என்பது முலாஃபு இலைஹி. அப்ப ஹல்கு என்பதற்குண்டான தர்கீப் என்ன? அல் ஹல்கு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அதே போன்று ஐயா ரஃபை செஞ்ச ஆமிலது மானவியான இப்திதா என்ற மானவியான ஆமிலு. ஐயாலுங்கிறது என்னது? இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ரஃபை செஞ்ச ஆமில் அதே மானவியான ஆமில்னு சொல்லப்படுது. இல்ல அல் ஹல்குங்கிற முபத்ததா தான் இங்க ஆமில் என்றும் இமாம்களால சொல்லப்படுகின்றது. அல்லாஹி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரண்டு ஹதீஸுகளுக்குண்டான பொருள் அதே போன்று சிறிய ஒரு விளக்கம் தர்கீப் யாராபை நாம பார்த்திருக்கிறோம். இந்த ஹதீஸ் நமக்கு சொல்ல வருவது என்னன்னா, நாம அடுத்தவர்களுக்கு குறிப்பா நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அது அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியவனாக, அல்லாஹ் அதை ரொம்ப நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இனி நாம வாங்க அடுத்த ஹதீஸை பார்ப்போம். குல்லுல் முஸ்லிமி குல்லுல் முஸ்லிமி. இங்க அல் முஸ்லிம்னு போட்ட மாதிரி இந்த அலீஃபுக்கு ஃபத்தஹ வச்சிருக்கிறாங்க, ஹம்சா வாக்கியிருக்கிறாங்க. இல்ல குல்லுல் அச்சுப்பிள்ளையா வந்திருக்கு. குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன். ஒவ்வொரு முஸ்லிமும் ஆகிறவர் அலல் முஸ்லிமி இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராமுன் தடுக்கப்பட்டவராக இருக்கின்றார், ஹராமானவராக இருக்கிறார். அவ முஸ்லிம் ஹராம்னா என்னது? அந்த குல்லுல் முஸ்லிமினா என்ன அர்த்தம்? அதாவது தமுஹு தஹூலமீர் குல்லுல் முஸ்லிம், அந்த ஒவ்வொரு முஸ்லிமினுடைய ரத்தமாகிறது. மாலுஹு இன்னும் அந்த ஒவ்வொரு முஸ்லிமினுடைய செல்வமாகிறது. இருளுஹு இன்னும் அந்த ஒவ்வொரு முஸ்லிமினுடைய மானமாகிறது. இருளுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா ஷரஃப். ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியம், சங்கை, மானம், சிறப்பு, இந்த அர்த்தமெல்லாம் இருளுக்கு கொடுக்கலாம். அப்போ ஒரு முஸ்லிமினுடைய ரத்தமும் செல்வமும் மானமும் பிற முஸ்லிமின் மீது ஹராம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் ஷரீஃப்
இந்த ஹதீஸை எனது அஹ்மது இமாம், தபுரானி இமாம் போன்ற இமாம்கள் எல்லாம் தங்கள் ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் வாசிலத்து பினுல் அஸ்கா ரதியுல்லாஹு தஆலான்னு அறிவிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்ன நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லிமினுடைய ரத்தமும் செல்வமும் மானமும் பிற முஸ்லிமுக்கு ஹராம் தடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடாது, அதாவது கொல்லக்கூடாது, ஹராம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமினுடைய செல்வத்தை அபகரித்து திருடையோ கொள்ளையடிக்கவோ கூடாது, ஹராம். அதே போன்று ஒரு முஸ்லிமினுடைய மானத்தை கண்ணியத்தையும் இன்னொரு முஸ்லிம் கெடுத்து விடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் போய் புறம் பேசி, இப்ப ஜெயித் இருக்கிறாரு, அம்ரு இருக்கிறாருன்னு வைங்களேன், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ஒரு ஆள் என்ன பண்றான்னா, ரெண்டு பேரும் முஹப்பத்தா பழகிட்டு இருக்கிறாங்க. ஜெயித பத்தி அம்ருட்ட போய் தப்பு தப்பா சொல்றது, அம்ரை பத்தி ஜெயித தப்பு தப்பா சொன்னா, இங்க ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியத்தை பிறர்கிட்ட கெடுத்து பேசினா இதனால என்ன விளைவு ஏற்படும்? ரெண்டு பேரும் முகம் பார்க்கும் பொழுது சங்கடங்களோடு பார்ப்பாங்க, இவன் அப்படிப்பட்டவன் தானே. ஜெயித அம்ரை பார்க்கும் போதும் அம்ரு ஜெயித பார்க்கும் போதும் அவன் ஃபர்ஸ்ட் என்ன தோணும், இப்படிப்பட்டவனாச்சு, இவன் அப்படிப்பட்டவனாச்சு, அவன் சொன்னானே அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு முஸ்லிமினுடைய கண்ணியத்தை கெடுக்கும் வகையில ஒரு முஸ்லிமை பற்றி தவறாக பேசுதல், புறம் பேசுதல், பொய் பேசுதல், இட்டுக்கட்டுதல் கூடாது. அதுதான் ஒரு முஸ்லிமினுடைய மானமும் இன்னொரு முஸ்லிமின் மீது ஹராம் தடுக்கப்பட்டுள்ளது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். சரி, அப்ப பாருங்க, அப்ப இந்த ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்ல வருவதன் நோக்கம், யாரையும் கொலை செய்யவோ, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்யவோ, அதே போன்று அபகரிக்கவோ, அவன் செல்வத்தை அவன் பெற்று தவறாக பேசுதலோ கூடாது, ஹராம் என்பதாக இந்த ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லி தருகிறது. மீண்டும் ஒரு முறை அர்த்தத்தை பாருங்க. இப்ப விளக்கத்திற்கு பிறகு அர்த்தம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூடுதலா விளங்கும். பாருங்க, குல்லுல் முஸ்லிமி, ஒவ்வொரு முஸ்லிமும் ஆகிறவர், அலல் முஸ்லிமி, இன்னொரு முஸ்லிமை மீது, இன்னொரு முஸ்லிமின் மீது, ஹராமுன் தடுக்கப்பட்டவனாக இருக்கின்றான். அப்போ ஒவ்வொரு முஸ்லிமும் தடுக்கப்பட்டிருக்கானா, அதாவது தமுஹு, அந்த ஒவ்வொரு முஸ்லிமினுடைய ரத்தமும் ஆகிறது. மாலுஹு, இன்னும் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய செல்வமும் ஆகிறது. இருளுஹு, இன்னும் அந்த ஒவ்வொரு முஸ்லிமினுடைய மானமும் சங்கையும் கண்ணியமும் ஆகிறது, இன்னொரு முஸ்லிமின் மீது தடுக்கப்பட்டுள்ளது என்று வரக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப். பாருங்க, குல்லு என்பது என்னது? முபத்ததா முலாஃபு, அல் முஸ்லிமி முலாஃபு இலைஹி, அலா ஜாரு அல் முஸ்லிமி மஜ்ரூரு, ஹராமுன் என்பது குல்லு என்ற முபத்தாவினுடைய ஹபராக நாம வைக்கணும். அப்ப பாருங்க, அலாவுடைய தாலுக்கை நாம ஹராம்ல வைக்கணும். அப்ப தமு என்பது எங்கிருந்து பதிலு? இந்த குல்லூல இருந்து பதிலு. முலாஃபு ஹு முலாஃபிலேஹி, வாவு ஹர்ஃப அத்துஃபு, மாலு மஅத்தூஃப் எங்க அத்துஃபு செய்யப்படுது? தமூல அத்துஃபு செய்யப்படுது. ஹு என்பது முலாஃபிலேஹி, மாலு மஅத்தூஃப், முலாஃபு ஹு முலாஃபிலேஹி, வாவு ஹர்ஃப அத்துஃபு, இயது மஅத்தூஃப் எங்க அத்துஃபு செய்யப்படுது? தமூல. அப்போ மஅத்தூஃப் முலாஃப் இருதுங்கிறது, ஹு என்பது முலாஃபிலேஹி. இந்த மூன்று ஹாவுடைய லமீருமே குல்லுல் முஸ்லிமை நோக்கி தான் மீளக்கூடியதாக இருக்கின்றது. சரி, பாருங்க, இப்ப குல்லு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு இது. அதே போல அல் முஸ்லிமி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. குல்லுக்கு ரஃபை வச்ச ஆமிலது மானவி, அலா சுக்குன் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் முஸ்லிமி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஹராமுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இதுக்கு ரஃபை செஞ்ச ஆமிலு இபித்திதான்னு சொல்லப்படுது, மானவியான் இபித்திதான்னு, இல்ல குல்லுங்கிற முபத்ததா என்றும் சொல்லப்படுது. தமு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. இதுக்கு ரஃபை எதன் அடிப்படையில? தாபி அடிப்படையில, அதாவது குல்லு என்றதை இஅராப் விஷயத்துல பின்பற்றக்கூடியதாக இருக்கிறது. ஹூ என்பது லம்மின் மீது மப்னியான லமீரு, இங்க ஜர்ருடைய மஹல்லு. வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃப அத்ஃபு. மாலு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இதுக்கு ஏன் ரஃபை? தமுவை பின்பற்றக்கூடிய மாத்தூஃபா வருது. ஹூ என்பது ஜர்ருடைய மஹல்லு, காரணம் முலாஃபிலி. ஆனா இங்க லமீரு லம்மின் மீது மப்னி. வாவு, இந்த வா ஃபதஹின் மீது மப்னி. இருளு என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ரஃபை எதனால? இந்த தமுவை இஅரா விஷயத்துல பின்பற்றக்கூடிய மத்பூ, அதாவது மஅத்தூஃப் இது. ஹூ என்பது ஜர்ருடைய மஹல்லு,
ஆனா இங்க முலாஃப் இலைஹி, அதனால ஜருடைய மஹல்லு லமீருங்கிறதுனால லம்மீன் மீது மப்னியான லமீர் இது. அப்ப இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய பொருள், சிறிய விளக்கம், தர்கீபு, இஅராபை நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வாங்க இந்த அடுத்த ஹதீஸ். என்ன ஹதீஸ் பாருங்க. அல் வஹதத்து ஹைரும் மின் ஜலீசி சூஇ வல் ஜலீசு சாலிஹு ஹைரும் மினல் வஹ்ததி என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ் ஷரீஃப். இதை இமாம் சுயூத்தி ஜாமிஉ ஸகீர்ல அறிவிக்கிறாங்க. பைஹகி இமாம் ஷுஅபுல் ஈமான் அறிவிக்கிறாங்க. ஹாக்கிம் ரஹமஹுல்லா அறிவிக்கக்கூடிய பல இமாம்கள் அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப் இது. பாருங்க, சஹீஹான ஹதீஸ் என்றும் இமாம்களால சொல்லப்பட்டதான ஹதீஸ் இது. என்ன அர்த்தம்? அல் வஹ்தத்து தனிமை என்பதாகிறது, தனியாக இருக்குதல் என்பதாகிறது, அதாவது ஒற்றையாக இருக்குதல், அதான் தனிமையாக இருக்குதல் ஆகிறது. ஹைருன் மிகச் சிறந்ததாக இருக்கும். மின் ஜலீசி சூஇ கெட்ட, ஜலீஸ் அப்படின்னா அருகிலே அமரக்கூடியவர் அர்த்தம், சபை தோழர் அர்த்தம். கெட்ட சபை தோழரை விட எனது தனிமையாக ஒற்றைக்கு இருப்பது மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. வல் ஜலீசு சாலிஹு இன்னும் நல்ல சபை தோழனாகிறவன் ஹைருன் மிகச் சிறந்தவனாக இருக்கிறான். மினல் வஹதத்தி தனியாக ஒற்றையாக இருக்கக்கூடிய நிலை, ஒற்றையாக இருப்பதை விட. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இருந்தா நல்லவங்களோட இருக்கணும், நல்ல நம்மை அல்லாஹுவை நோக்கி சிந்தனையை திருப்பக்கூடியதான நல்ல நபர்களோடு, நல்ல நண்பர்களோடு இருக்கணும் ஒண்ணு. அதுதான் ரொம்ப நல்லது. எதை விட தனியா இருந்து ஒத்த குரங்க மாதிரி உட்கார்ந்துட்டு அது இது யோசிச்சுட்டு இருக்கிறத விட நல்ல நண்பர்களோடு அமர்ந்து நல்ல விஷயங்களை பேசுறது சிறந்ததுங்கிறாங்க. ஆனா அதுவே கெட்ட நண்பன் அப்படின்னு வரும் பொழுது அவங்க கூட போய் இருக்கிறத விட தனிமையா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அதான் இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய விளக்கம். அப்ப பாருங்க, இந்த ஹதீஸ் ஷரீஃப் என்ன சொல்ல வருதுன்னா, நல்லோர்களோடு எப்பவுமே இருங்க, இல்லையா தனியா இருந்துருங்க, வேலை முடிஞ்சது. எப்பவுமே இந்த கெட்ட நண்பர்களோடு போய் சேர்ந்துட வேண்டாம். அவனும் நாசமாயி கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து நாசமாக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் அப்படின்னு இந்த ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு அற்புதமான உபதேசத்தை நமக்கு சொல்லி தருது. பாருங்க, அல் வஹதத்து முபுத்ததா, ஹைருன் ஹபரு, மின் ஜாரு ஜலீசி மஜ்ரூர் முலாஃபு அஸ்ஸூஇ முலாஃப் இலைஹி. மின்னுடைய தஅல்லுக்கை ஹைருங்க அதுல வைப்போம். அதே போன்று வா ஹர்ஃப் அத்ஃப், அல் ஜலீசு மஅத்தூஃப் எங்க, அல் வஹதத்துல, அல் ஜலீசு முபத்ததா மௌசூஃப், அஸ்ஸாலிஹு சிஃபத்து, ஹைருன் என்பது ஹபரு, மின் ஜாரு அல் வஹதத்தி மஜ்ரூரு மின்னுடைய தஅல்லுக்கு ஹைர்ல. சரி, இப்ப பாருங்க, அல் வஹதத்து என்பது என்னது? வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ரஃபை செய்த ஆமில் என்னது? அது மானவியான ஆமிலு. பாருங்க, இபித்திதாங்கிற மானவியான ஆமில் தான் இதுக்கு ரஃபை செஞ்சிருக்கு. லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை. ஹைருன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, இதுக்கு ரஃபை செஞ்ச ஆமில் இதற்கு செய்த அதே மானவியான ஆமில் தான் என்றும் சொல்லப்படுது. அல் வஹதத் என்ற முபுத்தா என்றும் சொல்லப்படுது. மின் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. ஜலீசி லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு. அஸ்ஸூஇ லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு அத்ஃப். அல் ஜலீசு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அஸ்ஸாலிஹு என்பது என்னது? அல் ஜலீசு என்பதனுடைய சிஃபத்து. அப்ப இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. ஹைருன் என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அதே போன்று மின் என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல் வஹதத்தி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹதீஸினுடைய பொருள், அதே போன்று ஒரு சிறிய விளக்கம், தர்கீப், இஅராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹதீஸுகளை தொடர்ந்த ஒரு சில பாடங்களாக ஹதீஸுகளை வாசித்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடியதான இலக்கண சட்டங்களை நாம விளங்கி கொண்டு வருகிறோம். ஹதீஸையும் படிச்சு அமல் விளங்கின மாதிரி ஆச்சு. அதே போன்று நஹவினுடைய சட்டங்களையும் சேர்த்து படித்த மாதிரி ஆச்சு. அதுதான் நம்ம அரபு மொழி படிப்பதற்குண்டான நோக்கமும் கூட. அதற்காக தான் முஸ்ஸன்னிஃப் நமக்கு ஹதீஸுகளையே உதாரணமாக கொண்டு வந்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதுவரை படித்த ஹதீஸுகளை அமல் செய்யவும்
அதே போன்று படித்த நஹவு சட்டங்களை விளங்கவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இனி வரக்கூடியதான ஹதீஸுகளை நாம அடுத்த பாடங்களில இன்ஷா அல்லாஹு தஆலா நாம பார்ப்போம். இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.